வணக்கம். மாசி மகத்தப்போ எங்கள் பௌர்ணமியும் போது எங்கள் ஊர் மாசி மக திருவிழா நடக்கிறது. சிதம்பரம் விநாயகர் கோயில் பின்னால் பெரிய ஊரணி இருக்குது. இங்கே தான் பொங்கல் வைக்கிறாங்க. அப்புறம் மாவிளக்கு வைக்கிறாங்க எல்லோரும். சிவன் கோயிலும் இருக்குது. ஆனால் பிள்ளையார் கோயில் தான் முதல் முக்கியமாக இருக்குது. அசீவகம்னால இங்கே பின்னால் ஒரு ஊரணி இருக்குது. அது தவிர ஒரு பெரிய வான் மேடைன்னு வானம் பார்த்து இது பண்ணுற ஸ்பேஸ் ஸ்டடிக்காக விஷ்ணு சித்தர் உருவாக்கின வான் மேடை இருக்குது, குச்சி நட்டுறது. அதுக்கப்புறம் அங்கே பெரிய காளி கோயில் இருக்குது, ஒரு சின்ன காளி கோயில், ஓப்பன் வான் பார்த்த கோயில் அது. அதுக்கு மேலே ரூஃப் எதுவுமே இருக்காது, முன்பக்கம்தான் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டில் நம்ம முருகன் சித்தரே அருள் புரிஞ்ச மாதிரி நம்ம மயில் ஒவ்வொரு இடத்துக்காக வந்து இருந்தது. இதுதான் சிவன் கோயில். இங்கே எல்லா கடவுளர்களும் இருக்காங்க. முக்கியமாக மகாலட்சுமி, அப்புறம் முருகன் சித்தர் வந்து இந்த வள்ளி தெய்வானியோடு இருக்காங்க. அது தவிர முருகன் சித்தர் வந்து அந்த ஹாட் ஏர் பலூனில், ஹைட்ரஜன் பலூனில் போன மாதிரி. பொதுவாக முருகன் கோயிலேருந்து தான் காவடி எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து எங்கள் ஊரில் பிள்ளையார் கோயிலேருந்து, இந்த சின்ன பிள்ளையார் கோயிலேருந்து அங்கே பெரிய சிதம்பரம் பிள்ளையார் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு போவோம். பௌர்ணமி அன்னைக்கு இந்த பக்கம் ஊரணி, அந்த ஊரணியை சுற்றி வந்துட்டு அப்புறம் ஒவ்வொரு காளி கோயில் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாருக்கும் தீபம் காட்டிட்டு, இது சிவன் கோயிலில் ஒரு ஆட்டம் போட்டுட்டு காவடி ஆட்டம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு கோயிலுக்காக விளக்கேற்றி கற்பூரம் காட்டிட்டு, இது வந்து ஒரு காளி கோயில். திரிசூலம் வில்வ மரம்க்கு கீழே ஒரு சிவன் கோயில், இது பெரிய சக்தி வாய்ந்த கோயில். அதுக்கப்புறம் இங்கேயும் காவடி ஆடிட்டு அதுக்கப்புறம் பெரிய சிதம்பரனார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஆசீவகத்தை குறிக்கிற மாதிரி தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இங்கே பெரிய அரச மரம், காளி கோயில், பிள்ளையார் கோயில், ஊரணி, ஆசீவகம் முறைப்படி இருக்குது.